வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் முள்ளங்கியில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. நம்முடைய உடல் நலத்தை பாதுகாக்கிறதுக்கு இயற்கை நமக்கு அளித்திருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் தான் காய்கறிகள். இந்த காய்கறிகளில் உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான சத்துக்கள் அனைத்துமே நிறைந்திருக்கு. காய்கறிகளில் பல வகைகள் இருக்குது. அதில் ஒன்று தாங்க முள்ளங்கி. முள்ளங்கி ஒரு வேர் காய்கறி, அதாவது பூமிக்கு அடியில் வளரக்கூடியது. அப்போ நம்ம தொடர்ந்து முள்ளங்கியை சாப்பிடும்போது நமக்கு உடல் நலம் ஆரோக்கியத்திற்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். குறிப்பாக இது கோடை காலங்கள் இல்லையா? ஸோ அந்த கோடை காலங்கள் நீர் சத்து நார் சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ முள்ளங்கியில் வளமான நீர் சத்து நிறைந்திருக்கிறதால இது நம்முடைய உடல்ல கடுமையான நீரிழப்பு ஏற்படாம, கோடைக்கால பிரச்சனைகள் ஏற்படாம நமக்கு பாதுகாப்பு அளிக்கும். ஸோ முள்ளங்கி எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன, அதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள் என்னென்ன அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கக்கூடியதுங்க முள்ளங்கி. முள்ளங்கியில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து, நீர் சத்து இரண்டுமே அதிகமாக இருக்கிறதால செரிமான அமைப்பை சீராக வைக்கிறதுக்கு முள்ளங்கி உதவிகரமாக இருக்கும். முள்ளங்கி அடிக்கடி உணவுகளை சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நார் சத்து செரிமான செயல்பாட்டை மேம்படுத்தி சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்று உப்புசம், வயிற்று வீக்கம் இது மாதிரி எதுவுமே நமக்கு ஏற்படாமல் பாதுகாக்கும். அதாவது வயிறு, குடல் போன்றவற்றினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி ஒட்டுமொத்தமாகவே செரிமான மண்டலத்தை நமக்கு பலப்படுத்தக்கூடியதாங்க முள்ளங்கி. நம்ம சாப்பிடக்கூடிய உணவு மூலக்கூறுகளை செரிக்க வைத்து செரிக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவு மூலக்கூறுகள் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்களிலிருந்து வெளியேற்றக்கூடிய செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய வேலையை முள்ளங்கி நமக்கு செய்யுதுங்க. கல்லீரலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கெல்லாமே முள்ளங்கி காய்கறி நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. முள்ளங்கி கல்லீரல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கக்கூடிய காய்கறிங்க. முள்ளங்கியில அதிக அளவு நீர் சத்து, நார் சத்து இருக்கிறதால கல்லீரலில் இருந்து நச்சுக்களை இது வெளியேற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கு. மேலும் முள்ளங்கியில் இருக்கக்கூடிய என்சைம்கள் கல்லீரலில் கொழுப்பு படிவதை முன்னாடியே தடுக்கிறதுக்கும் படிந்திருக்கக்கூடிய கொழுப்பு படிவுகளை நீக்குவதற்கும் உதவிகரமாக இருக்கு. எனவே முள்ளங்கி அடிக்கடி நீங்க சாப்பிடும் போது கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கிறதுக்கும், வீக்கங்களை குறைக்கிறதுக்கும், கல்லீரலுடைய செயல்பாட்டை மேம்படுத்துவதற்கும் அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுதுன்னா அதுக்கு முக்கிய காரணமே நீங்கள் மது இருந்தக்கூடிய பழக்கம் உங்களுக்கு தீவிரமாக இருக்குது அப்படின்னாலுமோ, அல்லது கெடுதல் தரக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்றீங்க அப்படின்னாலோ கல்லீரலில் நச்சு கழிவுகள் அதிகமாக படிய ஆரம்பிக்கும். கெடுதல் தரக்கூடிய உணவுகள் அப்படின்னா நார் சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் விட்டுட்டு, நீர் சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் விட்டுட்டு, போதுமான அளவுக்கு தண்ணீர் குடிக்காம மாவுச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிறது, அசைவ உணவுகள் நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் கணக்கே பார்க்காம அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிறது எல்லாமே கல்லீரலில் கொழுப்பு படிவுகளை ஏற்படுத்தும், நச்சு கழிவுகளை தேங்க வைக்கும். ஸோ அதை நீக்கிறதுக்கு தான் முள்ளங்கி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கல்லீரலுடைய செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பித்து கல்லீரலை ஒரு ஆரோக்கியமான உறுப்பாக உங்களுக்கு மாற்றி கொடுக்கும். கல்லீரலுடைய செயல்பாடுகளை சிறப்பாக மாற்றி தரும். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு முள்ளங்கி காய்கறி எடுத்துக்கொள்ளலாங்க. விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து என்றிருக்கக்கூடிய முள்ளங்கி காய்கறியானது நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ முள்ளங்கி காய்கறிகள் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் ஆனது உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களால் ஏற்படக்கூடிய சேதத்தை தடுக்கிறது. ஸோ அந்த சேதத்தை தடுக்கிறதால மற்றும் தொற்று நோய்களையும் எதிர்த்து போராடுவதற்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ முள்ளங்கி அடிக்கடி நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அது நம்மளுடைய நெஞ்சில் தீங்கிருக்கக்கூடிய சளியை முறித்து உடனடி நிவாரணத்தை தருவதோட உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறனையுமே அதிகரிக்கிறதுக்கு உதவி பண்ணும். அது இம்யூன் பவரை நமக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதால இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளை நமக்கு குணப்படுத்தப்படும். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாம். அதாவது ரத்த வெள்ளை அணுக்கள் அந்த ஒயிட் பிளட் செல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதன் மூலமாக ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையுமே பலப்படுத்துவதன் மூலமாக எந்த ஒரு நோய் தாக்கமும் எந்த ஒரு நோய் கிருமியுமே நம்மை அட்டாக் செய்யாது. நம்ம நலமோடு இருக்கலாம். நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு முள்ளங்கி காய்கறி நமக்கு உதவிகரமாக இருக்குங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா முள்ளங்கியில் கலோரிகள் குறைவாகவும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து அதிகமாகவும் இருக்கு. எனவே நீங்கள் முள்ளங்கி அடிக்கடி உங்களுடைய உணவுகளில் சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் எடையை விரைவில் நீங்கள் குறைக்க முடியும். ஸோ முள்ளங்கியில் அடங்கியிருக்கக்கூடிய நீர் சத்து மற்றும் நார் சத்து வயிற்றை நீண்ட நேரம் நமக்கு நிறைவாக வைத்திருக்கும். இதனால உணவுகளை சாப்பிட்டு முடிச்சு அந்த ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கிறதால அதிகப்படியான கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய மற்ற உணவுகளை
காய்கறிகளை நம்ம வந்து எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்க மாட்டோம். இதனால் நம்முடைய உடல் எடை இன்னும் அதிகரிக்கப்படாமல் முதல்ல ஸ்டாப் ஆகிடும். இப்போ உடல் எடை அதிகப்படியான இருக்குது அப்படின்னா அந்த கலோரிகளினுடைய அளவை நம்ம குறைக்கணும் இல்லையா? அப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த முள்ளங்கி காய்கறி ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை வந்து கரைத்து நமக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுக்குங்க. ஸோ கொலஸ்ட்ரால்ஸை வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எரிச்சுறதால தேவையில்லாத கொழுப்பு படிவுகள், இடுப்பு மடிப்புகள் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்பு படிவுகள், அதிகப்படியான உடல் எடை, அந்த ஒபிசிட்டி தன்மை, தொப்பை போன்ற அமைப்பு இதெல்லாமே நமக்கு வந்து குறைக்கப்பட்டு விடும். அப்போ கட்டுக்கோப்பான உடல் அமைப்பை முள்ளங்கி காய்கறி நமக்கு வந்து கொடுக்கும். ஸோ அந்த வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி நீங்கள் அதாவது கொழுப்பை வந்து எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி எரித்து வெயிட் லாஸ் பண்ணலாம். அதுக்கு முள்ளங்கி பசியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ தொடர்ந்து முள்ளங்கி எடுத்துக்கொண்டு நலமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.